முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றைக் குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியைப் பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகளுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அதை அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்று மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் விண்ணேற்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது தன்னை தாழ்த்தி இவ்வுலகுக்கு எம்மை போல ஒரு மனிதனாக பிறந்து நற்செய்தியை பறைசாற்றவும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றவும் பாஸ்கா பலியை ஏற்றுக்கொண்டு எமக்காக சிலுவையில் எம் பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து 40 நாட்களுக்கு பிற்பாடு உயிர்த்த பின்பு 40 நாட்களுக்கு பின்பு அவர் மீண்டும் தன்னுடைய பிதாவிடம் சேர்ந்து கொண்டார். அதான் இன்றைய விழா. மண்ணை விண்ணாக்குமே, இது இரு நியதிகள் இவ்வுலகை ஆள்கின்றன. இறை நியதி, இறை சித்தம் ஒன்றிருக்கின்றது, இறை திட்டம். இயற்கை நியதி. இவ்விரு நியதிகளுக்கும் உட்பட்டே இயேசு தம் மீட்பு திட்டத்தை தொடர்ந்தார். இயேசுவின் உயிர்ப்பும் விண்ணேற்பும் வானக தந்தை அவரது அர்ப்பண வாழ்வை முன்னிட்டு வழங்கிய பாசா பரிசுகள். அவரது விண்ணேற்பை 3 நிலைகளில் புரிந்து கொள்ளுதல் நன்று. முதலாவது, மண்ணை மனம் ஏற்றல். 2014ஆம் ஆண்டில் புனித வியாழன் அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் நிறைவேற்றிய திருத்தல அர்ச்சிப்பு திருப்பலி மறைவுரையில் உங்கள் ஆடுகளின் வாசனையை முகர்ந்து பணியாற்ற மறக்க வேண்டாம் என்றார். இரண்டாவதாக, நற்செய்தியாதல். இயேசு நமக்குள் குடியேறியதால் அவரது நற்செய்தி பணி நம் வழியாக தொடர வேண்டும். நாங்கள் இறைவார்த்தையை சிந்திக்கும் பொழுது, அது தியானிக்கும் பொழுது, அந்த இறைவார்த்தை எங்களுடைய சரீரத்துக்கு வந்து அதை நாங்கள் அந்த வாக்கு மாமிசமாகின்றது. எவ்வாறு ஒவ்வொரு திருப்பலியிலும் வாக்கு மாமிசமாகின்றது, அதே போல் நற்செய்தியை அல்லது கடவுளின் வாக்கை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அந்த வாக்கு மனு உரு எடுக்கின்றது. அப்போ அந்த மனு உரு வந்து எங்களுடைய வாழ்வு என்று சொல்லும் பொழுது என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய வழிமுறை. அப்போ நானும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக அமைகின்றேன். ஒவ்வொன்றினாலும் நற்செய்தி அறிவிப்பின் பரிமாணங்களாய் மெளிர்தல் ஒளியாக நாங்கள் சாட்சி அளிக்கின்றோம். மூன்றாவது, அடையாளமாதல். நம் இலக்குகளும் கரிசனைகளும் முதன்மைகளும் இயேசுவின் கனவை நனவாக்குவதாய் இருந்தால் நாமே உடன் வாழும் இயேசுவின்
உயிருள்ள அடையாளங்கள், சாட்சிகள். நாங்கள் எங்கிருந்தாலும், வீடு, குடும்பம், வேலைத்தலம், சுற்றாடல், நாங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் இயேசுவின் சாட்சிகள். இப்பண்புகளையே இன்று நாம் நினைவு கூறும் நாம் ஒவ்வொரு அந்நியரும் வாழ்வால் செயல்படுத்துகின்றன. சற்று நேரம் நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு இன்றைய விழா, முன்னேற்பு விழா, கடவுள் எவ்வாறு இயேசுவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் எங்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் மனமுவந்து அன்போடு அந்த பொறுப்பை நாங்கள் வாழ்கின்றோமோ? சற்று நேரம் நாங்கள் சிந்திப்போம். ஏதும் தடைகள் இருக்கின்றதா? அப்போ அன்று ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது போல அந்த பொறுப்புக்கு பிற்பாடு அவரை தன்னுடன் சேர்த்து கொண்டார். அதே போல தான் நாங்களும் எங்களுடைய பொறுப்புகளை அன்போடு நாங்கள் வாழும் பொழுது, செயலாற்றும் போது கடவுளும் எங்களை தனக்கு என்று எடுத்துக்கொள்வார். நன்றி.